ஒவ்வொரு செயலுக்குப் பின்னும் ஒரு எண்ணம் ஒளிந்து கொண்டு உள்ளது. எண்ணத்தை சீராக்கினால் செயல் சீராகும். பிடிக்காத விஷயங்களையோ நபர்களையோ மாற்ற முயற்சிப்பதை விடுத்து, நம்மிடம் உள்ள நேர்மறையான ஆற்றலை அதிகப்படுத்தும்போது நம்முடைய விருப்பமான அனைத்தும் நம்மிடம் வந்து சேரும். எல்லா சூழ்நிலைகளிலும் சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொண்டு அந்த சூழ்நிலையை விட்டு யார் வெளிவருகிறார்களோ அவர்கள்தான் அதிகமான அனுபவங்களை பெறுகிறார்கள். அறிவுடன் திகழ அதிகம் படிக்க வேண்டும். ஞானத்துடன் திகழ சுய பரிசோதனையும் அனுபவமும் பெற வேண்டும். அனைத்திலும் பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க விரும்பினால் நம்மை பற்றிய தெளிவான புரிதலை கொண்டிருக்க வேண்டும். செதுக்கிய சிற்பங்கள் அழகாக ஜொலிக்கின்றன. அதுபோலவே நம் வாழ்வை நற்செயல்களால் செதுக்கும்போது அதுவும் ஜொலிக்க ஆரம்பிக்கிறது. மற்றவர்களை வசீகரிக்க மனதை அழகாக்கினாலே போதும். நம் மனமே நம்முடைய முதல் எதிரி. அதை நம்முடன் நட்பாக மாற்றும்போதுதான் நாம் வெற்றியை அடைய முடியும். தேவைக்காக எடுத்துக்கொள்ளும் அனைத்தும் பின்னாளில் முதல் முக்கியத்துவமானதாக மாறிவிடுகிறது. நம்மை நேசிப்பவர்கள் நம்முடைய துன்பத்தில் துணை நிற்கவும் இன்பத்தில் இணைந்து நிற்கவும் எண்ணுவார்கள். தேவைகளுக்காக பழகும் நபர்களிடம் உண்மையான நம்பிக்கையையும் அன்பையும் பெற முடியாது. ஆழமான சிலவற்றில் புனிதமான விஷயங்கள் புதைந்து கிடக்கின்றன. அனைவரிடமும் நாம் அன்புடன் இருந்தாலும் அந்த அன்பை பெற்றுக்கொள்ளும் தகுதியுடைய நபர்களே நம்மை மரியாதையாக நடத்துகின்றன. தேவையானதையும் தேவையற்றதையும் நம் மனம் தீர்மானித்தால் அது சில நேரங்களில் தவறாக முடிய வாய்ப்புண்டு. உள்ளுணர்வு கூறும் விஷயங்களை செயல்முறைப்படுத்தினால்தான் வெற்றி சாத்தியமாகும். என்னவென்று தெரியாமல் எல்லாவற்றையும் அடைய நினைக்கும் மனம் ஒழுங்குமுறையில் செயல்படாது. விமர்சனங்கள் எதுவாயினும் அதை குறித்த புரிதலுடன் செயல்படும்போது விமர்சனங்களால் நம்மை தாக்க முடியாது. செல்வ செழிப்புடன் வாழும்போது இறை நம்பிக்கையும் மற்ற உயிர்களை மதிக்கும் பண்புடனும் இருக்கும்போது அது நம் வாழ்வில் நிரந்தரமாகிவிடும். காற்று வீசும் திசையில் அதன் வேகத்தை பொறுத்துதான் அது சுகமானதா இல்லை சூறைக்காற்றா என்பதை கண்டறிவோம். அதுபோலதான் மனம் எந்த திசையில் எந்த வேகத்தில் செல்கிறது என்பதை பொறுத்துதான் நாம் அடையும் நன்மையும் தீமையும். உதவியை இறைவனிடத்தில் கேட்கும்போது அது கண்டிப்பாக நமக்கு கிடைத்துவிடும். தீய எண்ணங்கள் குடிக்கொண்டிருக்கும் போது நல்ல எண்ணங்களை பதிவிடுவது சிரமமாகிவிடும். எனவே தீய எண்ணங்களை களைந்து நல்ல எண்ணங்களை பதிவிட வேண்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும். இதுபோன்ற வீடியோக்களை காண அறம் செய்ய விரும்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.